ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜேகே. இன்னைக்கு விட நம்ம டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். டிஜிட்டல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கை எல்லாரும் அதிகமாக கேட்குற ஒரு விஷயமா இருக்குது. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இமெயில் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், அந்த யூடியூப் மார்க்கெட்டிங். யூடியூப் மார்க்கெட்டிங்கில் யூடியூப் வீடியோ எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி நம்ம சேனல் ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகப்படுத்துறது, எப்படி வியூஸ் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூடியூப்பில் அதிகமாக சர்ச் பண்ணுற ஒரு விஷயம். பிகினர்ஸ் எல்லாருமே அதிகமாக சர்ச் பண்ணுவாங்க. நானும் இனிஷியலாக வரும்போது வியூஸ் எப்படி அதிகப்படுத்துறத வீடியோ தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்குது, நிறைய பேர் பண்ணி தராங்க. பட் ஒரு ஆர்கானிக் மெத்தடில் பண்ணுறதுனா அது கூகுள் ஆட்வர்ட்ஸ் மூலமாக தாங்க. கூகுள் ஆட்வர்ட்ஸில் எப்படி ஒரு ஆட் கிரியேட் பண்ணி எப்படி வியூஸ் அதிகப்படுத்துறதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் டுட்டோரியல் நான் சொல்லித்தரேன். எப்படி ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறது, எப்படி வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது, எந்தெந்த மெத்தடில் கிரியேட் பண்ணலாம், ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, எப்படி கீவேர்ட் யூஸ் பண்ணுறது, அதுமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆட்வர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆட் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்வர்ட்ஸில் லாகின் பண்ணிக்கோங்க. ஆட்வர்ட்ஸில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நான் போன வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ நான் ஆல்ரெடி இதில் லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக சைன்இன் பண்ணுறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஃப்ரண்ட் பேஜ் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் இனிஷியலாக ஓவர்வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஓவர்வியூவில் நீங்கள் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அதுக்கு டீட்டெயில்ஸ் அதில் காட்டிடும். ஸோ அந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ், அந்த ரெட் லைன்கிறது எவ்வளோ வியூஸுங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே மேலே அதே காட்டுது பாருங்கள். 6.2K இம்ப்ரெஷன், 245 வியூஸ்னு காட்டுது. அந்த தென் ஆவரேஜ் சிவிபி காஸ்ட் பெர் வியூ, அதாவது நான் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருப்பேன், அது எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லி அதில் காட்டும். அந்த நான் போட்ட ரெண்டு வீடியோக்கான ஆடு எவ்வளோ பெர்ஃபார்ம் ஆயிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் காட்டுது. தென் இதை பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் இருக்குது. நம்ம எந்த டிவைஸில் நம்ம ஆட் ப்ளே பண்ணணுங்கிறதுக்கு நான் மொபைல் ஃபோன் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதில் மட்டும் ப்ளே ஆயிருக்கு. டேப்லெட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில் கொடுக்காதனால 0வாக இருக்குது இதில். அந்த கீழே பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபி, அதாவது ஏஜ் ஜெண்டர், மெயில் அதிகமாக பார்த்துருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் அதில் காட்டும். ஸோ அதை நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வீடியோக்கு எப்படி இம்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் எந்த டைமில் நம்ம வீடியோ ரன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த டைம் நோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வியூஸ் அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு நியூ கேம்பெயின் கிரியேட் பண்ணுவோம். நியூ ஆட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விதமான ஆட்ஸ்க்கு நீங்கள் ஒவ்வொன்று யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோங்கிறதுக்காண்டி கிரியேட் கேம்பெயின்ங்கிறது கொடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தாலும் இதில் நிறைய இருக்குது. பட் நம்ம தேவை வீடியோ, யூடியூப்ல தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கிற அந்த கஸ்டம் வீடியோ கேம்பெயின்கிறதே விட்டுருங்க, ஆஸ் அப்படியே விட்டுருங்க, வேறு எதுவும் சூஸ் பண்ண வேணாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பெயின் நேம் கேட்குது. ஸோ கேம்பெயின் நேமுங்கிறது நம்ம எந்த வீடியோவை ஆட் போட போகிறோமோ அந்த வீடியோவோட நேமும் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நோட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த வீடியோ எப்போ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேமை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த வீடியோ தான் நான் ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ இதனோட நேம் நான் காப்பி பண்ணிக்கிறப்போ ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ இந்த நேமில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஓகே மேடம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா பிட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. அதாவது மேக்ஸிமம் சிபிவினா காஸ்ட் பெர் வியூன்னு அர்த்தம். அதாவது ஒரு வியூக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கூகுள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நம்ம 20 பைசைன்னு கொடுத்துட்டோன்னா அது 20 பைசைக்குள்ளே தான் எடுத்துக்கும், 20 பைசைக்கு மேலே அதை எடுத்துக்காது. ஸோ 20 பைசைக்குள்ளே மீன்ஸ் ஒரு 4 பைசா எடுக்கலாம், 15 எடுக்கலாம், ஒரு 19 எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வேல்யூ செட் பண்ணி வச்சுக்கோம். அந்த தென் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் டோட்டல். ஸோ டோட்டலில் நான் கொடுக்குற அமௌண்ட் டோட்டல் கேம்பெயினுக்கு நான் எத்தனை நாள் கொடுத்தாலும் சரி அத்தனை நாளைக்கு இவ்வளோ தான். நான் அப்புறம் ஒரு 100 ரூபீஸ் கொடுத்துட்டேன்னா டேட் நான் இப்போ 29, 30, ஓகே இப்போ நான் 30th வரைக்கும் டேட் வைக்கிறேன்னா ஸோ அந்த 2 நாளைக்கு சேர்த்து 100 தான் எடுத்துக்கோது. ஸோ ஒரு டே எக்ஸ்ட்ரா வச்சுருவோம் நாம. ஸோ இங்கே கீழே காட்டுறது பாருங்கள், டெய்லி பட்ஜெட் 33 ரூபான்னு சொல்லி காட்டும். அதே நம்ம லொக்கேஷன் செட் பண்ணுறது நம்ம வீடியோக்கு ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும் செட் பண்ணிப்போம். அந்த நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இம்ப்ரெஷன் காட்டுது. ஓவரால் இந்தியானா 4 பில்லியன் ப்ளஸ் பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், தமிழ்நாடு மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஜஸ்ட்டு தமிழ்நாடுன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இங்கே உங்களோட இந்த சேஞ்சஸ் தெரியும் பாருங்கள். ஸோ 1.9 பில்லியன் பீப்புள்ஸ் இம்ப்ரெஷன் கிடைக்குன்னு சொல்லுது. அந்த நம்ம லாங்குவேஜ் நம்ம தமிழ் மட்டும் செட் பண்ணுவோம். தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் பார்த்தா போதும் நமக்கு. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா 33 மில்லியன் பேருக்கு இம்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுது அது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்டட் இன்வென்ட்ரி மோடு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ லேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா எம்பெடட் யூடியூப் வீடியோஸ் அண்ட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் அன்செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் குரூப் நேம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து நம்ம வீடியோவோட நேமை செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நோட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் மேலே இப்போது அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு போய்க்குங்க. ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டிவைசஸில் போய்க்குங்க. டிவைசஸில் போயிட்டு மொபைல் ஃபோன்ஸ் தவிர இதெல்லாமே டிஸ்லைட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வியூஸ் வந்து மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து வந்தால் போதும். மற்றபடி கம்ப்யூட்டர்ஸோ டேபிள்ஸில் டிவி ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம டார்கெட் பீப்புள் மொபைல் ஃபோன் மட்டும் செட் பண்ணிக்கலாம். அந்த மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஆஸ் இட் இஸ் அப்படியே விட்டுருங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்க்கிங்க. அதில் போயிட்டு நமக்கு எந்தெந்த ஏஜ் குரூப்பில் ஆடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பாருங்கள் அதில் தெரியும், ஒரு மெயிலாக இருக்கணுமா ஃபீமேலாக இருக்கணுமா, இல்லை ஒரு ஏஜ் குரூப் எப்படி இருக்கணும், ஒரு பேரண்டல் ஸ்டேட்டஸ், அது மேரிடா அன்மேரிடா, அவங்களோட இன்கம் எப்படி இருக்கணும், எத்தனை பர்சன்டேஜ்க்குள்ள இன்கம் இருக்கணும், அது முதற்கொண்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து நமக்கு எல்லோரும் இருந்தால் ஓகே, யாரும் செலக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா டிஸ்லைக் பண்ணும்போது இங்கே கீழே இம்ப்ரெஷன் ரேட் கம்மியாகிட்டே வருது பாருங்கள், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு எந்த ஆடியன்ஸ் தேவை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதை விட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு கரெக்டாக ஒரு இம்ப்ரெஷன் அது கொடுக்கும். இப்போ கீழே வந்து ஆடியன்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு உங்கள் ஆடியன்ஸ் யார் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஹோம் அண்ட் கார்டன், இல்லை ஃபுட் அண்ட் டைனிங்காக, இல்லைனா வந்து மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டு, லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹாபிஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரெஷன் ரேட் கம்மியாகும். இல்லை எல்லாமே செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரெஷன் ரேட் அதிகமாகும். ஸோ அது வந்து நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டை பொறுத்து தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இல்லை உனக்கு எதுவும் வேணால் எல்லாருமே பார்த்தா ஓகே, எல்லாத்துக்கும் பொதுவான வீடியோனா நீங்கள் வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து இது எல்லாத்துக்கும் பொதுவான வீடியோ தான். ஸோ நம்ம வந்து அதை அப்படியே விட்டுருவோம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் வந்து கீவேர்ட் சர்ச் பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் அங்கே நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அந்த கீவேர்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி பிட் ரேஞ்ச் செட் பண்ணலாம். அதாவது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிட் வேல்யூ பற்றி நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த பிட் வேல்யூ தான் இது, இந்த இடத்துல செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய கீவேர்டு ரிலேட்டடாக பிட் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் கம்மியாகலாம் அந்த மாதிரி இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கீழே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் போங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டை மட்டும் நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து வியூஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது பிளேஸ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ், யூடியூப் வீடியோஸ் அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு சேனல் சூஸ் பண்ணிவிட்டு அந்த சேனல் கீழே மட்டும் தான் நம்மளோட ஆட் வரும். அதே மாதிரி ஒரு வீடியோ லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே மட்டும் தான் நம்மளோட ஆட் வரும். அதே மாதிரி வெப்சைட்ஸோ ஆப் கேட்டகரிஸ் அந்த நிறைய இருக்குது. அதாவது கூகுள் அப்ரூவ்டாக இருக்கிற ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ அதுக்கு கீழே மட்டும் நம்மளோட ஆட்ஸ் கொண்டு வர மாதிரி இது பண்ணலாம். அண்ட் தென் இப்போ வந்து நான் சேனல் சூஸ் பண்ணிடுன்னா இந்த சேனல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த மல்டிபிள் சேனல்ஸ்க்கு நம்ம கொண்டு வரலாம். ஒரு நம்மளுடைய ஆட் வந்து மல்டிபிள் சேனலுக்கு கீழே கொண்டு வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ மதன் கௌரின்னு டைப் பண்ணுற பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மதன் கௌரியோட சேனல் வந்துருச்சு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த சேனல் இங்கே செலக்ட் ஆகிக்கும். அந்த அகைன் நம்ம வேறு ஒரு சேனல் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிகை நோட்ஸ் கொடுக்குறோம். பிகை நோட்ஸ் கொடுத்தோன்னா பிகை நோட்ஸோட சேனல் அதில் என்ன லிங்க் இருக்குது, என்னென்ன சேனல் இருக்குது, எல்லா சேனலும் வந்துடும். ஸோ நம்ம வந்து இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சேனலும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா இங்கே ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சேனலுக்கு ரிலேட்டடாக மட்டும் இந்த இம்ப்ரெஷன்ஸ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த சேனலோட வியூவர்ஸ் யாரோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ போகும். அந்த இந்த சேனலுக்கு கீழே மட்டும் தான் நம்ம வீடியோ வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரெஷன் ரேட் மாறி இருக்குது பாருங்கள். அந்த இப்போ சேனல் இந்த வீடியோஸில் ஆட் ஆகிக்கும். இதே மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு யூடியூப்போட லிங்கை ஒரு வீடியோட லிங்கை கொடுத்துக்கிட்டு அந்த வீடியோக்கு கீழே மட்டும் நம்மளுடைய ஆட் வர மாதிரியும் பண்ண முடியும். பட் நமக்கு வந்து இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது தேவையில்லை. ஸோ இது வந்து எல்லோரும் ஓவராலாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான். ஸோ அதனால் வந்து பிளேஸ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேக்ஸிமம் சிவிபி பிட்னு இருக்குது. அதாவது பிட்னா சிவிபி பிட்னா காஸ்ட் பர் வியூ பிட்னு அர்த்தம். அதாவது ஒரு வியூக்கு நான் இவ்வளோ தான் காசு தருவேன்னு சொல்லி நான் கூகுளில் சொல்லி வச்சிடுறேன். இப்போ இனிஷியலாக வந்து நம்ம 10 பைசா போடலாம், 20 பைசா போடலாம், 30 பைசா போடலாம், நம்ம இஷ்டம் தான். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாமல் தான் வந்து நமக்கு மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். வந்து இனிஷியலாக நான் இப்போ 14 பைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது பேசிக்காக சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம். 14 பைஸ் யூஸ் பண்ணுவேன். வியூஸ் வரலைன்னா கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், ஒரு 5 பைசா அதிகப்படுத்தலாம், 20 ஆக்கலாம், ஒரு 25 ஆக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே நீங்கள் வீடியோவோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும். நம்ம பேஸ்ட்டும் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வந்து இங்கேயே நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணுறத விட நம்ம யூடியூப் வீடியோவில் போய் நம்ம லிங்கை பேஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது நிறைய ஜஸ்ட்டு நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு அந்த லிங்கை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் போதும்.
ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இங்கே வந்துடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி காட்டுது பாருங்கள். ஸோ நம்ம போட்ட 14 பைசா அப்படிங்கிற பிட் வேல்யூ வந்து பத்தலை. ஸோ அதை வச்சு வியூஸே வராதுன்னு அதுவே ஜென்ரேட் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நம்ம போய் பிட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 14 பைசா இருந்து நம்ம ஒரு 20 ஆக்கலாம். ஜஸ்ட் 20 ஆக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே சேஞ்சஸ் ஆயிரும் உடனே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆடு செட் பண்ணலாம். ஸ்கிப்பபிள் ஆடு வேணுமா இல்லை வீடியோ டிஸ்கவரி ஆடு வேணும்னு பார்ப்போம். ஸ்கிப்பபிள் ஆட்னா நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஸ்கிப் ஆகிட்டு ஒரு ஆடு வரும் பார்த்தீங்களா, அதான் ஸ்கிப்பபிள் ஆடு. நமக்கு அது வேணால் நம்ம ஜஸ்ட் வீடியோ டிஸ்கவரி ஆடு கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு வீடியோக்கு கீழே இந்த மாதிரி ஆடுன்னு சிம்பிள் போட்டு வந்துடும். ஸோ அதான் வந்து வீடியோ டிஸ்கவரி ஆடுங்கிறது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த தம்ப்நெயில் வேணுங்கிற தம்ப்நெயில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன ஆடு வேணும்னு செட் பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கேயே அதை லோட் ஆகி இந்த வீடியோ வந்து எத்தனை பேர்த்துக்குள்ளே போகும், ஐ மீன் மினிமம் டு மேக்ஸிமம் செட் பண்ணிக்கும், எத்தனை பேருக்குள்ளே வந்து அந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டிடும். பார்த்தீங்கன்னா 770 வியூஸ் டு 2.1K வியூஸ் வரைக்கும் போகும். இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ போகும்னு காட்டிக்குது. அப்புறம் ஆவரேஜ் சிவிபி நீங்கள் பிட் வேல்யூ செட் பண்ணிங்களா அதுலேருந்து ஆவரேஜாக எவ்வளோ அமௌண்ட் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற முதல் கூட இதில் காட்டிடும். ஸோ இதை நீங்கள் வச்சுக்கிட்டு ஆவரேஜாக உங்களோட வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச் ஆட் அண்ட் யூடியூப் ரிலேட்டட் ஆடுன்னு இருக்குதுல்ல, நம்ம யூடியூப் சர்ச் ஆடு தான் நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா சர்ச் ஆடு கொடுத்தீங்கன்னா வந்து யூடியூப் சர்ச் பண்ணும்போது ஆடு வரும், இல்லைனா நம்ம வீடியோ பார்க்க கீழே ஆடு வரும். யூடியூப் ரிலேட்டட் ஆடுனா யூடியூப் தவிர மீதி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சேர்த்து அது ஆடு கொடுக்கும். அது யூடியூப் ஐ மீன் யூடியூபோட லிங்க்ல இருக்கிற வெப்சைட்ஸ், ஐ மீன் கூகுளோட லிங்க்ல இருக்கிற வெப்சைட்ஸ், அவங்க எல்லாம் யூடியூப் சர்ச் ஆடே நமக்கு போதும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்லைனு, டிஸ்கிரிப்ஷன் 1, டிஸ்கிரிப்ஷன் 2 இதெல்லாம் கேட்கும். ஸோ இந்த ஹெட்லைன்லாம் கொடுக்கும்போது வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து கூகுள் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இந்த ஹெட்லைனை பார்த்தீங்கன்னா இந்த கூகுள், யூடியூப், கூகுள் ஆட்வேர்ட்ஸு, கூகுள் கீவேர்ட்ஸு அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு கைட்லைன் செட் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் நம்மளோட வீடியோட நேமே அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் போதும். ஃபஸ்ட்டு நேமை காப்பி பண்ணிங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் 1 and 2 அந்த 2 டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுவுமே வந்து நம்ம வீடியோவில் இருக்கிறதே காப்பி பண்ணி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டில் வந்து மை ரிப்ளை டு இந்த சீப் FB போஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுக்கோம். தென் டிஸ்கிரிப்ஷன் 2 ஒன்று செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அந்த ஆடு நேம் வந்து ஆடு ஹேஷ்டாக் ஒன்று அதுங்கிறது அப்படியே விட்டுருங்க, அது எந்த ப்ராப்ளம் இல்லை. தென் கிரியேட் கேம்பெயின் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் கன்ஃபர்மேஷன் ஸ்டெப்புக்குள்ளே போகும். ஸோ அதில் வந்து இங்கே ஜஸ்ட் டீட்டெயில்ஸில் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஆடு கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய வீடியோ எந்த டைமிங்கில் கொடுத்துருக்கீங்க, என்ன டேட்டில் ப்ளே ஆகும்னு கொடுத்துருக்கீங்க. அந்த மேக்ஸிமம் சிவிபி அந்த எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ டு கேம்பெயின் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆடு கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வந்து ஆடு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆடு குரூப்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இப்போ ஆட் ஸ்டேட்டஸ் எலிஜிபிள் ஆயிடுச்சு. அந்த பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிவிபி எவ்வளோ நீங்கள் கொடுத்துருக்க அமௌண்ட் செக் பண்ணிக்கிங்க. இது வந்து வீடியோ டிஸ்கவரி ஆட், அதாவது ஒரு வீடியோக்கு கீழே ஆடுன்னு சொல்லி வந்து நிற்கும், அதான் இந்த ஆடு. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். வீடியோ ஆட் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வியூஸ். இப்போ வந்து ப்ரொமோஷன்ஸில் போனீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரொமோஷன்ஸ் ஒன்று பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து 2000 rupees ப்ரொமோஷன் கூப்பன் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 1 month வேலிடிட்டி இந்த கூப்பன். நீங்கள் 1 monthக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் கூகுளில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து 2000 rupeesக்குள்ளே வந்து நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ப்ரொமோஷன் யூஸ் ஆகுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பில்லிங், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ், அப்புறம் ட்ரான்சாக்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் போய்க்கிங்க. ட்ரான்சாக்ஷனில் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்பெண்டாக இருக்குது, ஜிஎஸ்டி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் போட்ட ஆடுக்கு வந்து இங்கே தளபதினு ஒரு ஆட் இருக்குது. அதில் வந்து 267 கிளிக்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 49 rupees மைனஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கான ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 14 ரூபா எடுத்திருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் போட்ட எல்லா ஆடுக்கும் சேர்த்து 14 ரூபா ஜிஎஸ்டியை பிடிச்சிருக்காங்க. ஸோ 500ல் மீதி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே காட்டும். அப்போ நீங்கள் ஓவர்வியூ போய்க்கிங்க. ஓவர்வியூவில் போயிட்டு இங்கே தான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் ஆகுது அந்த மேப் காட்டும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ அப்ரூவல் ஆகணும். ஸோ வீடியோவில் அப்ரூவல் ஆயிருக்கலைன்னு செக் பண்ணுறதுக்கு எப்படின்னா நீங்கள் ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸில் போய் இங்கே ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்க்கிங்க. அதில் போனீங்கன்னா வந்து அங்கேயே காட்டும் அப்ரூவ் ஆயிடுச்சு, அண்டர் ரிவ்யூவில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் அங்கே காட்டும். நம்ம செக் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் அந்த ஆட் நேமு இங்கே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூன்னு தான் இருக்குது. ஸோ இன்னும் ரிவ்யூ பண்ணல. ஸோ கூகுள் ரிவ்யூ பண்ணிவிட்டு நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து அப்ரூவல் ஆயிரும். அப்புறம் ஆட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது இங்கே லேண்டிங் பேஜஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். லேண்டிங் பேஜஸ் என்னென்னா ஸோ உங்களுடைய வீடியோஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ப்ளேயாக இருக்குதுன்னு சொல்லி காட்டு. நான் வந்து இப்போ அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து இந்த சேனலுக்கு கீழே தான் என் வீடியோ ப்ளே ஆகும்னு போட்டோம்ல. பட் வந்து நம்ம அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலன்னா லேண்டிங் பேஜஸ் மூலமாக வந்து எந்தெந்த வீடியோக்கெல்லாம் நம்ம கீழே, அதாவது ஆடெல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே ஒவ்வொன்றா எந்தெந்த பேஜில் ப்ளே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ வந்து ஒரு ஆட்வர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். அந்த முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகப்படுத்திடலாம், வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய வீடியோ கண்டென்ட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் வாட்ச் ஹவர்ஸ் வரதும் அண்ட் தென் சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுமே. அண்ட் தென் முக்கியமாக ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிங்க. இந்த விஷயம் இது வந்து பிகினர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வியூஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வியூஸ் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இது யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஒரு 30 செகண்ட்ஸ் பிளேனாகவே வந்து இது வந்து ஒரு வியூவாக கணக்கு எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து இதை வச்சுக்கிட்டு வந்து நம்மளால் வந்து வாட்ச் கவர்ஸை கெயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கவே வேணாம். ஸோ ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், இதை யூஸ் பண்ணிவிட்டு வாட்ச் கவர்ஸ் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சத்தியமாக உண்மை கிடையாது, சுத்தமாக போய். ஸோ வந்து 30 செகண்ட்ஸ் பிளேனாகவே வந்து ஒரு வியூவாக கணக்கு எடுத்துப்பாங்க. அப்புறம் உங்களோட ஒவ்வொரு வீடியோ 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் ப்ளே ஆகுதுன்னா வந்து எப்படி அது வாட்ச் கவர்ஸ் கெயின் பண்ண முடியும் நீங்களே வச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் போடுற கண்டென்ட்டில் தான் இருக்குது எல்லாமே. ஓகே கேஸ், இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜேகே சைனிங் ஆஃப்.